நல்ல மழை பெய்யறப்போ ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸுக்கு நீங்கள் ரொம்பவே அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கீங்க. அண்ட் அப்போது உங்கள் காரோட வைப்பர் ஒர்க் ஆகாமல் போகுது. அதனால உங்களுக்கு ரோட் பெருசாக விசிபிளாக இல்லை. ஸோ அடிக்கடி காரை ஸ்டாப் பண்ணி வெளியே வந்து காரோட கிளாஸை நீங்களே உங்கள் கையால் ஒய்ப் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும்? முடியல. வெல் ஆக்சுவலி 1903 அந்த டைம்ல எல்லாம் கார் வச்சிருந்தவங்களோட நிலைமை இதுதான். அப்போ எல்லாம் கார்ஸ்ல கிளாஸ் வைப்பர் கண்டுபிடிக்கல. 1903 ஒரு விண்டர் சீசன்ல மேரி ஆண்டர்சன் அப்படின்றவங்க நியூயார்க்கை விசிட் பண்றாங்க. அண்ட் அங்க இருந்து ஒரு கார் டாக்ஸில அவங்க டிராவல் பண்றாங்க. அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது. அந்த டாக்ஸி டிரைவர் அடிக்கடி காரை விட்டு வெளியே போய் அந்த கிளாஸை ஒய்ப் பண்றாரு. அடிக்கடி காரை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்றதால பேசஞ்சர்ஸோட டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு இருந்த ஆண்டர்சன் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கார் உள்ளாடி இருந்து லிவர் யூஸ் பண்ணி கிளாஸை ஒய்ப் பண்ற மாதிரி ஒரு ரப்பர் பிளேட் ஒய்ப்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கெனடியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்ற கம்பெனிக்கு செல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்க இது ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட், இதனால டிரைவர்ஸ் வண்டி ஓட்டும் போது டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, அது இதுன்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 1920 இவங்க பேட்டன் ரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது. இவங்க பேட்டன் ரைட்ஸ் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா லான்ச் ஆகிற கார்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வைப்பரை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார்.